மாம்பழத்திற்கு பெயர் போன சேலம் மாவட்டத்தில் மாம்பழ சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டை விட மாம்பழத்தின் விலை குறைந்து விற்பனையாவது மாம்பழ பிரியர்களுக்கு இனிப்பான செய்தியாக அமைந்துள்ளது. சேலம் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மாம்பழம்தான். அதிலும் கோடை காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சேலம் மாம்பழத்திற்கு தனி மவுசும் தனி சுவையும் உண்டு. முக்கணிகளில் முதல் கனியாக திகழும் மாம்பழம் சேலம் மாவட்டத்தில் ஏக்கர் கணக்கில் உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அல்போன்சா, மல்கோவா, இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, செந்தூரா, பெங்களூரா, குண்டு மாம்பழம், நடுசாலை மாம்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாம்பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன. இந்த வகை மாம்பழங்கள் மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் இறுதி வரை மட்டுமே கிடைக்கக்கூடியது. இந்திய அளவில் மாம்பழ உற்பத்தியில் தமிழக முதலிடத்தில் உள்ளது. குறிப்பாக சேலம் மாவட்டம் மாம்பழ உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் உலக பிரசித்தி பெற்ற சேலத்து மாம்பழங்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளிலும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சேலத்தில் மாம்பழ சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இனி 2 மாத காலத்திற்கு மாம்பழத்தின் வரத்து அதிக அளவில் இருக்கும். கடந்த ஆண்டை விட 5% மாம்பழத்தின் வரத்து அதிகரித்துள்ளதாகவும், இதனால் மாம்பழத்தின் விலை 5% முதல் 10% வரை குறையும் என மாம்பழ வியாபாரி கூறுவது மாம்பழ பிரியர்களுக்கு மேலும் இனிப்பான செய்தியாக அமைந்துள்ளது. இதற்கிடையே கல் வைத்து பழுக்க வைக்காமல் அதற்கு மாற்றாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்ட கரித்தூள் பாக்கெட்டுகளை பயன்படுத்தி மாம்பழங்களை பழுக்க வைப்பதாக கூறும் சீனிவாசன், இதனால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்று கூறுகிறார். மாம்பழ சீசன் இந்த வருஷம் தொடங்கி இருக்கு. போன வருஷத்தோட ஒரு 5% கூடுதலான மாம்பழ வரத்து இருக்கும். மாம்பழ விலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விலை குறையும். விலை போன வருஷத்தோட சற்று குறைவா இருக்கும். ஒரு 5-10% விலை குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சேலத்துல இருந்து தமிழ்நாட்டில இருந்த எல்லா ஊர்களுக்கும் மாம்பழங்கள் போகுது. வெளி மாநிலங்களுக்கும் சில போகுது. பெங்களூர், கேரளா, கொல்லம், திருவேண்டரம் இது இடத்துக்குலாம் நிறைய போகுது. அகமதாபாத்ல இருந்தெல்லாம் கூட நிறைய வாங்குறாங்க. மகாராஷ்டிரா மாதிரிலாம் நிறைய வாங்குறாங்க. மாம்பழ வரத்து இப்ப நல்லா இருக்கு. மாம்பழமும் சுவையான மாம்பழங்கள் வர தொடங்கிருச்சு. இந்த சேலத்து மாம்பழங்கள் தனி சுவையும் மனமும் கொண்டு தனி மதிப்பை பெற்றுள்ள காரணத்தால் சேலத்து கடை வீதிகளில் மட்டுமல்லாமல் வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஆன்லைன் விற்பனைக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம், வெளிநாடுகள் என இந்த சேலம் மாம்பழங்கள் ஆர்வமாக புக்கிங் செய்யப்பட்டு வருவதாகவும், குறைந்தபட்சம் 3 கிலோ முதல் புக்கிங் செய்யப்பட்டு பழங்கள் டெலிவரி செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கிறார் மாம்பழ வியாபாரி. ஆன்லைன்ல நல்ல சேல் இருக்கு, நல்ல ரீச் இருக்குது. நம்ம ஒரு 8 இயர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் ரொம்பவே நல்லா ரீச் இருக்கு கஸ்டமர் சைட்ல இருந்து. நம்ம த்ரூ அவுட் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, பெங்களூர் சிட்டி ரொம்ப நிறையவே ஆர்டர்ஸ் நிறைய வருது. இப்போ ஹைதராபாத், கேரளா இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். நார்தர்ன் ரீஜன்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமரோட ரெக்வஸ்ட் தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெப்சைட் salemmangoes.com அதுல நிறைய கஸ்டமர், லோக்கல் கஸ்டமர் வெளியே நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெப்சைட் நல்லா ரீச் ஆயிருக்கு. அது மூலமா ஆர்டர் போடுறாங்க. 3 kg 5 kg அந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் இருக்கு. நிறைய அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வருது. சித்திரையில் தித்திக்கும் இந்த சேலத்து மாம்பழத்தின் சுவை நாடு முழுவதும் மனம் வீசுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சத்தியம் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.